பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணம் ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வெற்றி பயணத்துல தானும் வந்து இணைய போறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெசேஜ் ஒண்ணு அனுப்பியிருக்காரு. இது அமித்ஷா அவர்கள் வர்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படி என்னதான் வெற்றி அடைஞ்சிருக்கு? அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மாய பிம்பை மாரி தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் அதிமுகல ஒரு மாய பிம்பத்த தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இப்போ நாளைக்கே தோத்துடுறாருன்னு வச்சுக்கங்களேன் எடப்பாடி பழனிசாமி. "என்னப்பா நீங்க வந்து தோத்துட்டீங்களே" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க ஒரு பெரிய தலைவர் இல்ல" அப்படின்னு எதனா ஒண்ணு கேட்கும்போது எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ல. அதுக்காகவே என்ன பண்றாரு, இப்படியான ஒரு முன்னேற்பாடுகள் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துறாரு. ஆனா இது வந்து அவருக்கு உண்மையிலேயே கை கொடுத்திருக்கா? இது உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சிருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. ஃபெயிலியரா தான் அடைஞ்சிருக்கு. என்னன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல ஸ்டார்ட் பண்ணாரு இந்த சுற்றுப்பயணத்த. ஸ்டார்ட் பண்ணி மறாவது நாளு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்பொழுது என்ன பண்ணாங்க, எல்லாரும் கூவி கூவி அழைக்கிறாங்க. அங்க எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. கொஞ்சம் பேசுங்களேன், வாங்களேன். ஏங்க எனக்கு வேலை இருக்குங்க. ஏங்க கொஞ்ச நேரம் வந்து என்ன சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? டீ சாப்பிட்டீங்களா? அப்படின்னு எதனா வந்து கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பி வேலுமணியுடைய ஆட்கள் கூவி கூவி ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு சேர்த்திருக்காங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, இவரு மக்களுக்கு புரோஜனமா எதனா பேசியிருக்காரான்னா, இல்லவே இல்ல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. அது தவிர்த்துட்டு நேற்றைய தினத்துல அவர் பேசின மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் காசை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கல்லூரி கட்டுறாங்க. இது சதி செயல் அப்படின்னு சொல்லிட்டு, சதிகார செயல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இந்த கோயில் காசு எடுத்து கல்லூரி கட்டுறாங்களா, அவங்க எல்லாம் சதிகாரங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர கட்டியிருக்கிறாருங்க. அவரு ஆட்சியில இருக்கும்போது திண்டுக்கல்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, பழனி ஆண்டவர் கல்லூரி என்ன பண்ணியிருக்காரு, தொடங்கி இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு, சதிகாரன்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு விஷயத்துல பார்க்கப்படுது. இதை தவிர்த்து 2017ல இதே முதலமைச்சரா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக கட்டிடத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, கட்டியிருக்கிறார். அந்த ஃபண்ட் எடுத்துதான். சோ அப்ப இவரு சதிகாரரா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கப்படுது. இது வந்து ரொம்ப அரசியல் பேசப்பட்டது. இந்த விஷயம் வந்து ரொம்பவே மாணவர்களை ரொம்ப இழிவுபடுத்துறாரு. தமிழ்நாட்டுல கல்வி கொடுக்க கூடாது அப்படின்ற பாஜகவுடைய சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்றாரு, முன்மொழிகிறாரு, அதை திணிக்கிறாரு இப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவர் மேல முன்வைக்கப்பட்டது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த பயணம் வெற்றி அடைஞ்சிருக்கு, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, இந்த பயணத்துல நானும் வந்து இணைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பாஜகவை கூட்டு சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஆனா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இல்ல, கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க, ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுங்க, டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுங்க, பாஜக இன்னும் எல்லாருக்கும் அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்டாண்டர்ட் வந்திருக்காரு. ஏங்க நீங்க பாஜக கூட கூப்பிட்டுக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா எக்காரணத்தை கொண்டு ஓபிஎஸ் டிடி தேவனும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு. சரி ஓகே, நீங்க இறங்கி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா இவரு இறங்கி வந்து இல்லைன்னா இவரு, ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக துணை இல்லாம தான் மட்டும் செயல்படணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருந்திருக்காரு. ஆனா எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இல்ல பாஜகவுடைய துணை வேண்டும் அப்படின்றதுனால பாஜகவை நீங்க சேர்த்துக்கணும் தான் இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கலந்து கொண்டிருக்காங்க. ஆனா இதுல அண்ணாமலை மட்டும் மிஸ். ஏன்னா நீங்க கொங்கு பெல்ட்ல எடுத்துட்டீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா அண்ணாமலை அவர்களை இவங்க கூப்பிடவே இல்ல. அண்ணாமலை அவர்களும் போய் கலந்துக்கல அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, பாஜக துணை வேண்டாம், பாஜக நம்மளுக்கு வேண்டாம், ஏன் பாஜக இல்லாம என்னால சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாதா, மக்கள் மத்தியில் எனக்கு செல்வாக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனா வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இல்ல பாஜக உதவி தேவை, அதனால பாஜக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவை என்ன பண்ணிருக்காங்க சொல்லி அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த துவக்க விழால சேர்த்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா நம்ம தொண்டர்களே நம்மள மதிக்க மாட்டாங்க, அதனால நம்மளுக்கு வந்து ஆதரவு இல்ல, நம்ம கட்சியிலே ஆதரவு இல்ல, தொண்டர்கள் ஆதரவு இல்ல, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால நம்ம ஆட்களே ரொம்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க, அதனால அவங்களே வரமாட்டாங்க. நீங்க பாஜகவை இது மாதிரி சேர்த்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பாஜக தொண்டர்கள் வருவாங்க. எந்தெந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அந்தந்த இடத்துலலாம் கூட்டணி கட்சி ஆட்கள போட்டு நம்ம என்ன பண்ணலாம், மக்கள கிரவுட காமிச்சுட்டா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஐடியா குடுத்திருக்காங்க. ஒரு வழியா என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வேண்டாம், பாஜக இருந்தா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால
பாஜக வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக தொண்டர்களை விட பாஜக தொண்டர்கள் தான் இந்த பயணத்துல வந்து என்ன பண்றாங்க சேர்ந்திருக்காங்க. ஏன்னா தலைமை அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, தொண்டர்களுக்கு வந்து எச்சரிக்கை விட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த தொகுதிக்கு போறாரோ, எந்தெந்த இடத்துல போறாரோ, அதிமுகவை காட்டிலும் பாஜக காரங்க வந்து அங்க அதிகமா இருக்கணும் அப்படின்னு பாஜக தேசிய தலைமை என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. சோ அதன் அடிப்படையிலேயே 2 பேரும் என்ன பண்றாங்க போறாங்க. உண்மையிலே அதிமுக தொண்டர்கள் மட்டும் இவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடும் கோபத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போனாலே தானா வந்து என்ன பண்ணுவாங்க கூடுவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரட்டும், அவர் வந்தா போதும் அப்படின்ற ரேஞ்சில தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் தான்ப்பா, இபிஎஸ் பக்கம் இல்ல அப்படின்றத ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பொழுது அமித்ஷா பார்த்தாரு, பரவாயில்லையே இந்த இந்த சுற்றுப்பயணம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கா, மக்கள் கூடுறாங்களா, நான் வரேன் அப்படின்னு சொன்னபோது தான் அமித்ஷா அவர்கள் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி ஐயா தயவு செய்து நீங்க வந்துடாதீங்க, நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு 10% கிடைச்சா கூட பரவாயில்ல, நீங்க வந்து அதை குறைச்சிடாதீங்க, அதனால நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு தூது விட்டுருக்காரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியா தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி இருந்தது அமித்ஷா அவர்கள். ஏன்னா இவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு, அமித்ஷா வருகையை எதிர்த்து இவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. நீங்க வர டைம்ல அவர் முன்னெடுத்தாருன்னா அது தேவையில்லாத கிளாஷுகள் ஆகும், தேவையில்லாத பேசும் பொருளாகும், அதனால நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா இப்ப இல்லைன்னா நான் இடையில போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த 7ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர ப்ரோகிராமை கேன்சல் பண்ணாரு. இப்போ வரேன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணம் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்காமே, ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கிறாமே, எனக்கு தகவல் வருது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, வரேன்னு சொல்லியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி தடுத்து நிறுத்திருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு இருக்கிற செல்வாக்கம் போயிடும், கூடுற மக்களும் போயிருவாங்க, தயவு செய்து வராதீங்க, எனக்கு கொஞ்ச நஞ்சம் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதையும் நீங்க வந்து கெடுத்துறாதீங்க, நீங்க வேண்டவே வேண்டாம், நீங்க வந்தீங்கனாலே எதனா ஒரு விஷயத்தை கலைப்பு விட்டு போறீங்க, அது எங்களுக்கு பாதகமாவது. சரி நீங்க என்ன பண்ணீங்க, மதுரைக்கு வந்தீங்க, கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பூதாகரம் எழும்பி யாரு முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சுகளா பேசப்பட்டது. அதனால தயவு செய்து நீங்க வராதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழாத குறையா என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தூதிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக பாஜக குள்ள கொஞ்சம் விரிசல். இவர் யாருப்பா எனக்கு வந்து உத்தரவு போடுறது, அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தூதிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே இந்த சுற்றுப்பயணம் வெற்று பயணமா தான் இருக்கு, வெற்றி பயணமா இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பிம்பத்தை மக்களை வந்து கூட்டி எப்படியோ கூட்டி என்ன பண்ணிருக்காங்க சேர்த்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மதுரையில செல்லூர் ராஜு தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மக்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து உண்மையிலே கூடியிருந்தாங்கன்னா மழையோ வெயிலோ பார்க்கவே மாட்டாங்க. தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க, கண்டனம் சொல்லியிருக்காங்க, அது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்க. வந்தவங்க எல்லாமே வந்து நம்ம இவங்களா கூட்டி சேர்த்த ஆட்கள் வந்தவங்க எல்லாம் பண்ண வெயில் அடிக்குது மரத்தடியில நிற்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக அலுவலகம் இருந்திருக்கு, திமுக அலுவலகத்திலே போய் உட்காந்து சேரை போட்டு உட்காந்து இருந்திருக்காங்க. சோ அப்பேற்பட்ட மக்கள் தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, உண்மையில அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கு இல்ல அப்படின்றது இதுல இருந்தே நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. இவரு செல்லூர் என்ன பண்றாரு, கூவி கூப்பிடுறாரு, ஏப்பா நீ வாப்பா, ஏப்பா சுந்தரராஜ் வா, ஏன் வா கோவிந்தராஜ் வா அப்படின்னு சொல்லி கூவி கூப்பிடுறாரு கண்டி. யாருமே உண்மையா இருந்து யாருமே வந்து என்ன பண்ணல, உண்மையா வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இவங்களோட லட்சணம். அது எடப்பாடி பழனிசாமிக்கா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யார் இருந்தாலும் சரி, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமோ ஒரு மீட்டிங் நடந்தாலும் இது வந்து இப்படிதான் தொடர்கதையா இருக்கு. இவங்க அதிமுக தொண்டர்கள் உண்மையா எடப்பாடி பழனிசாமி டீம் கூட இல்ல அப்படின்றது ஒவ்வொரு விஷயமும் நல்ல தெளிவா தெரியுது. இதன் மத்தியில அமித்ஷா அவர்கள் வராரு அப்படின்னு சொன்னனே எடப்பாடி பழனிசாமிக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. அவர் தயவு செய்து வர வேண்டாம், நானே இந்த பயணத்தை வெற்றியோ தோல்வியோ மக்களிடத்துல அதிருப்தியோ திருப்தியோ எதுவோ நானே பாத்துக்கிறேன், அவர் வந்து இருக்கிறத அது ஆட்டையை கழிச்சு விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்பில் வந்து என்ன பண்ணிருக்கு வேண்டுகோள் பட்டிருக்காரு. ஆனா இருந்தாலும் நான் வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வரப்போறதா தகவல் சொல்லியிருக்கு. இது என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துல தானும் வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. தயவு செய்து நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.